இட்ஸ் ஓகே. ஹாய், வெல்கம் டு வசந்த் பேட்மின் கோச் சேனல். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நான் இன்றைக்கி என்ன சொல்லித்தரேன்னா, ஃபஸ்ட்டு ஃபோர் ஹேண்ட் கீப் எப்படி பண்ணணும்னு சொல்லித்தரேன். ஸோ அதை வந்து நீங்கள் இன்றைக்கி கற்றுக்குங்க, ஓகேங்களா? இன்றைக்கி நான் டீச் பண்ணுறேன். சில பேர் வந்து ரேக்கெட் வந்து இப்படிலாம் பிடிச்சிட்டு பாருங்கள், இப்படி ஹோல்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட நம்ம பியூல் கிரிப்பு கிட்டே பிடிக்கிறீங்க ஃபோர் ஹேண்ட் கிரிப்பு. சரி, அது மாதிரி சில பேர் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கரெக்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படி ஹோல்ட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இந்த 3 ஃபிங்கர் ஹோல்ட் பண்ணிட்டு இந்த தம் ஃபிங்கர் இங்கே, இண்டெக்ஸ் ஃபிங்கர் தனியாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இதை மிங்கிள் பண்ணிடாதீங்க. ஸோ இதை வந்து தனியாக இருக்கணும், ஓகே? செப்பரேட்டாக இருக்கும். ஸோ இந்த க்ரிப்பை பிடிச்சிக்கிங்க, ஓகேங்களா? இங்கே பிடிக்காமல் இப்படி பிடிச்சிக்கிங்க. பிடிச்சிட்டு தம் க்ரிப் இங்கே ஹோல்ட் பண்ணி லாக் பண்ணிட்டு சில பேர் இப்படி வச்சுருங்க. இப்படி நம்ம எப்போவுமே வந்து ஃபோர் ஹேண்ட் கீப்பை வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டேப் கொடுத்தீங்களா, இந்த டேப் மேலே எப்போ மீட் பண்ணிங்களோ அதுதான் ஃபோர் ஹேண்ட் கீப் சொல்லுவாங்க, ஓகேங்களா? கரெக்டாக ஓகே. இந்த ரேஞ்ச் கூட வச்சா கூட ஓகே, கீழே டவுனில் வச்சா கூட ஓகே. பட் மேக்ஸிமம் டேப் கிட்டே மீட் பண்ணுங்கள், அப்போ தான் ஃபோர் ஹேண்ட் கீப் கரெக்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், வந்து என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு இப்படி தான் வைக்கணும். ஓப்பன் ரேக்கெட்டை வந்து கொண்டு வந்துட்டு இங்கே வந்து ஓப்பன், ஷெட்டில் வரும்போது இங்கே வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்படி வைக்கக்கூடாது. ஸோ நம்ம ஷெட்டில் வந்து இப்படி வச்சுருந்துச்சிங்களேன், இந்த ஃப்ரேம் வந்து இப்படி வச்சிங்கன்னா என்ன ஆகும் சொல்லுங்கள்? ஸோ ஷெட்டில் வந்து என் ஃபேஸ்கிட்டே வரும். சில பேர் என்ன இப்படியே வைக்கிறீங்க, அப்படியே வைக்கக்கூடாது. நல்லா இந்த ராக்கெட் வந்து நல்லா வி ஷேப் மாரி கொண்டு வந்துட்டு, இந்த பாருங்கள், இந்த வி ஷேப் மாரி கொண்டு வந்துட்டு கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் ஷெட்டில் வந்து ஹிட் பண்ணி உங்கள் ஆப்போனன்ட் ப்ளேஸ் போகும். இல்லைனா உங்கள் ப்ளேஸ்லேயே இங்கே வச்சு ராக்கெட் இப்படி ஃபேஸ் பண்ணி வச்சிங்கன்னா இந்த ஃபேஸு, ஸோ அது என்னோடய ப்ளேஸ்லேயே வந்து விழுந்துடும், ஓகேங்களா? இப்படி பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், ஸோ இப்படி வச்சுன்னா என்னோடய ப்ளேஸில் விழுது. இதுவே நான் இப்போ ஸ்ட்ரோக்ஸ் நீ பண்ணக்கூடாது, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதை அது பண்ணுறேன் பாருங்கள். ரெடி? பாருங்கள், இப்படி வச்சுக்கிங்கன்னா, ஸோ இப்போ நான் ஹிட் பண்ணும்போது அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிள் இப்படி வைக்கிறேன், இந்த ஸ்ட்ரெயிட் ஆங்கிள் வச்சிங்கன்னா ஷெட்டில் வந்து போகாது. அதுவே கரெக்டாக இந்த வி ஷேப்பில் வச்சால் மட்டும்தான் ஷெட்டில் ஹிட் ஆகும். சில பேர் வந்து இப்படியும் வச்சுருங்க, இன்னும் உங்களுக்கு கிளியராக வியூ கிடைக்கிறதுக்காக இந்த பண்ணுற இந்த ஆங்கிளில், ஓகே? இது பாருங்கள், இந்த ஆங்கிளும் வைக்கக்கூடாது பாருங்கள். இப்படி என்னோட ஏரியா கிட்டே வருது பார்த்தீங்களா, அதுமாதிரி பண்ணக்கூடாது. நல்லா என்ன பண்ணோம், ஷெட்டில் வந்து ஹிட் பண்ணும்போது நல்லா இந்த ஆங்கிள் வந்து லைக் திஸ், இந்த வி ஷேப் தான் வரணும். கரெக்டாக ஹிட் பண்ணி அந்த ஏரியா போவோம் பாருங்கள். ரெடி? பாருங்கள், இப்போது அந்த கரெக்டாக அந்த ஃபேஸ் பார்த்து வச்சுன்னா போகும். ஸோ இது உங்களுக்கு இன்னும் கிளியராக கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, நீங்கள் இந்த மாதிரி தான் நீங்கள் ஃபோர் ஹேண்ட் கீப் வந்து பண்ணணும். ஷெட்டில் வந்து ஹிட் பண்ணிடக்கூடாது. ஒரு லிஃப்ட் ஆச்சும் கூட பண்ணக்கூடாது. லைட்டாக வந்து என்ன பண்ணுவீங்க, சில பேர் வந்து அப்படியே தூக்குவீங்க. ஸோ ஓகே, இப்போ அந்த ஃபோர் ஹேண்ட் கீப்பை வந்து நீங்கள் இப்படி தான் பண்ணணும். உங்களுக்கு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் இதை வந்து நீங்கள் கிளாஸ் டைமில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபோர் ஹேண்ட் கீப் பிடிக்கிறது பதிலாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த தம்பை வந்து இங்கே எடுத்து வச்சுறீங்க, ஓகேங்களா? ஸோ இப்படி பிடிக்கக்கூடாது. என்ன பண்ணுங்கள், இந்த தம்பை வந்து இப்படி தான் லாக் பண்ணணும், ஓகே? ஸோ அப்படி இருக்கும்போது தான் ஃபோர் ஹேண்ட் கீப்பை வந்து பண்ண முடியும். வந்து சில பேர் இப்படிலாம் லிஃப்ட்டே பண்ணக்கூடாது. லிஃப்ட் பண்ணால் வந்து என்ன பண்ணுவாங்க, நெட் கில் பண்ணிடும். டப்புன்னு வந்து நெட் கில் பண்ணி முடிச்சுருவாங்க, பாயிண்ட் போய்டும். ஸோ அதே நம்ம வந்து ட்ரிபிள் பண்ணலாம், கீப் அழகாக அங்கேயே வைக்கலாம். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்க, ஆப்போனன்ட் வந்து ஒன்று கன்வெர்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ஏதோ லிஃப்ட் பண்ணி விட்ருவாங்க, ஓகே? திருப்பி ஃபோர் ஹேண்ட் கீப்பே பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோஸ் தெரிஞ்சுக்க கண்டிப்பாக வசந்த் பேட்மின் கோச் யூடியூப் சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய யூடியூப் சேனல். ஓகே, பேட்மிண்டன் கற்றுக்கணும் ஆசையாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டே டியூன். தேங்க்யூ ஸோ மச். பாய்.